களிக்கு வச்சுருக்கிற ஒலை வந்து கொதிச்சோடனே அரிசி போட்டுட்டோம். இப்போ இது நல்லா வந்து பொங்கி வந்துடுச்சுன்னா மாவு கொட்டிடலாம். இப்போது பாதி வெந்துடுச்சு. இப்போ அரிசி போட்டு பாதி வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கேவர் மாவு போட்டுக்கலாம். அடியில் போட்டு நல்லா கலக்கக்கூடாது, இது மாதிரி மேலே கொட்டிக்கணும். 4 உருண்டைக்கு தேவையான மாவு போட்டிருக்கோம். இப்போ நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது, அப்படியே வச்சிடணும். இது வேகிற வரைக்கும் 10 நிமிஷத்தில் வெந்துடும். நம்ம அப்படியே வச்சுக்கலாம், கலக்கக்கூடாது. இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு மாவு கொட்டி. இப்போ நல்லா கலக்கிக்கலாம். மாவு வந்து நல்லா கிண்டிக்கணும். அப்படியே அந்த ஹீட்லேயே சூடோட சூடாக கலக்கணும், இல்லைன்னா மாவு மாவாக வந்துடும். இது வந்து நல்லா பக்குவமாக கலக்கணும். அடுப்பு இருக்கும்போதே ஒரு 2 நிமிஷம் சூட்டில் கலரிட்டு இப்போ ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுட்டு மத்துக்கோல் இல்லைன்னா களிக்கோல் இருக்கும், அதோட பேக் சைடு வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், காலில் பேலன்ஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் மாவு அந்த அரிசி எல்லாம் வந்து வெந்த அரிசி எல்லாம் மிக்ஸ் ஆகும், அடி பிடிக்காமல் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது மாதிரி நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு கலக்கிட்டே இருக்கணும். ஆக்சுவலாக இதுதான் மரத்தட்டு, களி வந்து உருட்டுறது. அந்த காலத்து மரத்தட்டை, இது 30-40 வருஷத்துக்கு பேக்கில் வாங்கினது பாருங்கள், அப்படியே வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது அந்த நல்லா கிண்டின அந்த மாவு களி எல்லாம் அந்த கிண்டினதை வந்து இதில் போட்டு ரவுண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா தட்டி தட்டி பால் பண்ணிக்கலாம். நல்லா அந்த ஷேப்பில் வந்துடும். இது கை சூடாக இருக்கும் இல்லையா, ஸோ அது மாதிரி கையில் இது மாதிரி தண்ணி வச்சு அந்த ஷேப்புக்கு கொண்டு வந்துடணும். இப்போ சூடோ ஹாட் பாக்ஸில் போட்டுக்கலாம். இதே மாதிரி இருக்கிற எல்லா மாவையும் வந்து இதில் போட்டு ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ களி ரெடி ஆகிடுச்சு, மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, மட்டன் குழம்பு களிக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் எல்லா மசாலாவும் அரைச்சி வச்சுருக்கோம். அப்போ தான் நல்லா திக் கிரேவியாக கிடைக்கும், சாப்பிடும்போது டேஸ்டியாக இருக்கும். நிறைய பேரும் சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நீங்களும் கண்டிப்பாக இது மாதிரி ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.